மாதிரி 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். தோல் சீவிட்டு இந்த மாதிரி சைஸில் நீட்டாக வந்து அரிஞ்சிக்கணும். கொஞ்சம் வந்து நீங்கள் தடியாகவே அரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி அரிஞ்சால் எனக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணியில் போட்டுக்கோங்க. தட்டில் போட்டிங்கன்னா இது வந்து என்னது உருளைக்கிழங்கு வந்து கருப்பாகும். தண்ணியில் போட்டால் உங்களுக்கு வந்து அதே கலரில் இருக்கும். இது மாதிரி வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து கட் பண்ணியாச்சு. இதை வந்து பச்சை தண்ணியிலே வந்து ஒரு 1/4 ஹவர் வந்து ஊற வைங்க. எடுத்துட்டு ஒரு 1/4 ஹவர் கழித்து பச்சை தண்ணி எடுத்துகிட்டு சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சு இதை வந்து கொஞ்சம் வந்து அடுத்து வந்து சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணணும். இதில் வந்து தேவையான அளவு உப்பு, இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறணும். காட்டன் துணியில் வந்து போட்டு இந்த ஈரத்தெல்லாம் வந்து துடைக்கணும். அதனால் வந்து ஒரு காட்டன் துணியில் போட்டு இது மாதிரி அந்த ஈரெல்லாம் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை போட்டு பொரிக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், அவ்வளோதாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டொமேட்டோ சாஸ் ரெடி.